வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிலுக்கு எதமாக ஒரு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. ரொம்ப ஈஸி, மினிமம் இன்க்ரீடியண்ட். ஸ்டார்ட் பண்ணோமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அதுபோல் ஒரு சின்ன சைஸில் ஒரு வெங்காயம், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. வெங்காயம், வெள்ளரிக்காய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. எண்ணெய் எதுவுமே இப்போ சேர்க்கலை. நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துடலாம். காய் வேகிறதுக்குள்ளால தேங்காவை அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் எடுத்துடுங்க. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடுவோம். தேங்காய் இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துடுங்க, பூ மாதிரி. தேங்காயும் ஜீரகமும் இருக்கட்டும். காய் நல்லா சாஃப்டாக வந்துட்டு, டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு பாருங்கள். இதில் நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய், அரைச்சி எடுத்த தேங்காய், டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதை தயிர் சேர்க்க வேண்டியிருக்கு. இஞ்சி பச்சை மிளகாய் வேகணும்னு வேண்டாம், அதோட ஜூஸ் மட்டும் இறங்கினா போதும். இப்போ காய் இறக்கிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுடுங்க. சின்ன பீஸ் பெருங்காயம், கடுகு, வரமிளகாய். கடுகும் வரமிளகாவும் நல்லா பொரியணும். இப்போ கருவேப்பிலை, தாளிப்பு கொட்டிடலாம். இது நல்லா சில்லடி சூடாறட்டும். இப்போ காய் வந்து நல்லா சூடாறிட்டு, இப்போ கலந்து வச்சிருக்கிற தயிர் வரும். இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு அமிர்தமாக இருக்கும் இந்த தயிர் பச்சடி. இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த வெள்ளரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு இவ்வளோ தான் டைம் எடுக்கும். ரொம்ப குயிக்காக, மினிமம் இன்க்ரீடியண்ட்டில் ஒரு ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.